வணக்கம் நண்பர்களே! எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்த மாரி இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா ரதி வந்ததும் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, "என்னன்னு தெரியலைங்க மேம். திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சு." அப்படிங்கும்போது, "என்னன்னு தெரியலையா? எதையாவது ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது அப்படிங்கும்போது, பிளட் டெஸ்ட்டுக்கு குடுத்துருக்கோம். இன்னும் ரிப்போர்ட் வரல." அப்படின்றாங்க. "இவ்ளோ அசால்ட்டா தான் வந்து ஒரு கேஸ டயக்னோஸ் பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் நார்மல் ஆயிடுது. வெளிய வந்து அவங்க ஹஸ்பண்ட்ட கேட்குறாங்க, "எப்படி இருக்காங்க?" அப்படிங்கும்போது, "உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. வந்து சொல்லுவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத." அப்படின்ட்டர்றாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்னல் ரூமுக்கு ரவி வராப்ல, "எதுக்கு இத்தன தடவ கால் பண்ணியிருக்கீங்க?" அப்படிங்கும்போது, "எமர்ஜென்சிக்காக தான் கால் பண்ணியிருப்போம். தெரியாதா? இந்த மாரி அவருக்கு வந்து டைஃபாய்டு இல்ல. அவர் வந்து வேற ஏதோ பண்ணியிருக்காங்க. நான் ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்." அப்படின்றாங்க. அப்படியே இருந்தா அவருக்கு சீசர் வந்திருக்குமே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு வந்து குணாகிட்ட கேட்கும்போது, "ஆமாண்டா வந்திருக்கு." அப்படிங்கும்போது, தேஜு வந்து சிரிக்கிறாப்புல, "அப்ப நம்ம டயக்னோஸ் பண்ணது கரெக்ட்டு தான்." அப்படின்னு சொல்லிட்டு குணா கேட்குறாங்க, "உனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லு." அப்படிங்கும்போது, ஆனா சொல்லவே இல்ல நம்ம தேஜு. அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராக்கி கிட்ட கேட்கும்போது, "சத்தியமா எனக்கு தெரியாதுடா. நான் அவங்க டீமானே எனக்கே டவுட்டா இருக்கு." அப்படின்றாங்க. அப்படியே கேன்டீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திவி தான் வந்திருக்காங்க. "என்னடி இங்க என்ன பண்ற?" அப்படிங்கும்போது, "அம்மாவ பார்க்க வந்தேன்." அப்படின்றாங்க. வந்துட்டு, "இந்த மாரி அம்மா ஃப்ரீ ஆயிட்டாங்க. நீ போய் பாரு." அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. "இந்த மாரி நீ வந்து சித்து ஸ்கூலுக்கு போனியாம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் போகலையே." அப்படின்றாங்க. "இல்ல மிஸ் வந்துட்டு இந்த மாரி சொன்னாங்களே, ரீனா ஒரு பொண்ணோட மேட்ச் பண்ணாங்க." அப்படின்ட்டு. ஆமா சார். அன்னைக்கு ஒரு நாள் கணேஷ் அங்கிள் வந்து அவங்க ரிலேட்டிவ் பேரனுக்கு வந்து ஸ்கூல் அட்மிஷனுக்காக கேட்டிருந்தாங்க. அப்போ போயிருந்தோம். சும்மா ஒரு மேட்ச் விளையாண்டோம். எனக்கு அவ்வளவாலாம் விளையாட தெரியாதுங்க சார் அப்படின்றாங்க. அப்படியே இருந்தா அவர் என்ட்டயே கேட்டுருக்கலாம்ல அப்படிங்கும்போது, அவருக்கு தான் சித்து படிக்கிற ஸ்கூல் தெரியாதுல்ல. அதனால தான் என்னை கேட்டாங்க. அதனால தான் போனேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம தேஜு பார்த்தீங்க அப்படின்னா, நவீன பார்க்க தான் போயிருக்காங்க. இந்த மாரி நான் வந்து அந்த கேஸ வந்து டயக்னோஸ் பண்ணிட்டேன். இந்தா நீ பண்ண மாரி போய் ரதி மேம்ட்ட காமி அப்படின்றாங்க. நான் போய் காமிச்சாலும் அவங்க வந்து என்னோட ரிலீவிங்லாம் வந்து கேன்சல் பண்ண மாட்டாங்க. மேல எச்சா தான் கோவப்படுவாங்க. நான் உன்னை கேஸ் பார்க்க சொன்னனான்ட்டு. அதனால நீயே போய் ரதி மேம்ட்ட சொல்லி பேர் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. இந்த சைடு இன்டர்ன் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குணா இருந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "என்னடா டயக்னோஸ் சொல்ற?" அப்படிங்கும்போது, "சத்தியமா எனக்கு தெரியாதுடா." அப்படின்னு சொல்லி ராக்கி சொல்றாங்க. சிஸ்டம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு பாரதி வர சொல்லியிருப்பாங்க. பாரதி வந்ததுமே இருந்துட்டு சொல்றாங்க, "இந்த மாரி சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு." அப்படிங்கும்போது, "என்னதான் பண்ணுவீங்கன்னு தெரியல சிஸ்டம." அப்படின்னு கேட்கும்போது, ஏதோ கோவமா பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அனிதாவும் வந்துடுறாங்க. அனிதா வந்துட்டு, "என்னடா ஆச்சு? அந்த கேஸ் ரிப்போர்ட் அப்டேட் பண்ண சொன்னேன் பண்ணிட்டியா?" அப்படிங்கும்போது, "இல்லைங்க மேடம் அதுதான் அப்டேட் பண்ணும்போது சிஸ்டம் ஸ்லோவா இருக்கு." அப்படின்றாங்க. "ஏன் ஒரே டைம்ல ரெடி பண்ண மாட்டாங்களா? அப்பப்ப வருவாங்களா?" அப்படின்றம்போது, பாரதி சொல்றாங்க, "இது வந்துட்டு மிஷினு. மனுஷங்கள மாரி அப்பப்ப இது முடிவு மாத்திக்காது." அப்படின்றாங்க. இப்ப ராக்கி, குணாவும் பார்த்தீங்க அப்படின்னா பயத்தோடயே இருக்கிறாங்க. அப்புறம் பாரதி இருந்துட்டு வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிளம்புறாங்க. அனிதாவும் போனதுக்கப்புறம் தான் குணாவுக்கு நிம்மதியே வருது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரவிய பார்த்துட்டு நம்ம அர்ஜுன் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி, "உனக்கும் அன்னைக்கும் என்னதான்டா பிரச்சனை? நீங்க 2 பேரும் சமாதானமா போக வேண்டியதானடா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "நான் என்னடா பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. அவ தான்டா தேவையில்லாம கோவப்பட்டுட்டு இருக்கா." அப்படின்றாங்க. தேஜு வந்துட்டு, "இந்த மாரி நான் டயக்னோஸ் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அப்பதான் சொல்றாங்க, இந்த மாரி அவருக்கு வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படிங்கும்போது, "எனக்கும் தெரியும். அதுக்கான டயக்னோஸும் எனக்கு தெரியும். அவர் பாய்சன் குடிச்சிட்டாரு." அப்படின்றாங்க. ராக்கிக்குனா கேட்டதுமே ஷாக் ஆயிருது. "உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே தெரியுமா?" அப்படிங்கும்போது, "எனக்கு தெரியும்." அப்படின்றாங்க. இங்க உள்ளார அந்த பேஷண்ட் காட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் அவருக்கு ஃபிக்ஸ் வர மாரி இருக்கு. கரெக்ட்டா அந்த டைம்ல ரவி டீம் வந்துடுறாங்க. ரவி டீம் வந்து, "அவருக்கு வந்து இந்த மாரி ஸ்லோ பாய்சன் எடுத்திருக்காரு. இந்த கெமிக்கல் தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஃபேமிலி இஷ்யூ இருக்கு. அதனால வந்துட்டு குடும்பத்துக்கு தெரியக்கூடாது. நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ பாய்சன் எடுத்திருக்காரு." அப்படின்னு சொல்லி உடைச்சிடுறாங்க. இத பார்த்துட்டுமே இருந்துட்டு ரதி இருந்துட்டு, "ஓகே. இனிமேல் கேஸ் வந்து தேஜு நீ பார்த்துக்கோ. அதனால." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தேஜுவும் போய் அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்ருக்காங்க. குடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டு எல்லாருமே வந்து கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்துடுறாங்க. கான்ஃபரன்ஸ் ரூம்ல சொல்றாங்க, "இந்த மாரி தேஜு தான் ஃபர்ஸ்ட் டைம் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கங்ராச்சுலேஷன் தேஜு." அப்படின்றாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, தேஜுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நம்ம ராக்கிதாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ரவியும் ஹேப்பியா இருக்காங்க. வெளிய வந்து தேஜு வந்து சொல்றாங்க, "நவீன்ட்ட இந்த மாரி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடச்சிருக்கு." அப்படிங்கும்போது, நவீனும் கங்ராட்ஸ் அப்படின்றாங்க. இத வந்துட்டு நான் அப்பயே சொல்லியிருந்தாலும் ரதி மேம் தேவையில்லாம கோவம் தான் பட்டுருப்பாங்க. இப்ப பரவால்ல அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மீண்டும் நாளை ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் கைஸ். என்னோட சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ்.